பரதனுக்கு ராமன் எவ்வளவு பெரிய அனுகிரகம் பண்ணான்னா, பரதன் என்ன சொல்லிட்டு வந்தான், அண்ணா எனக்கு ராஜ்யம் வேண்டாம், ஏன்னா ராஜ்யத்துக்கு நான் தகுதியானவன் அல்லேன்னு. ஏன்னா யார் மூத்தவரோ மூத்தவனுக்கு தான் நாடு கொடுக்கணும். அப்ப நான் மூத்தவன் அல்லேன், ஈழம் தம்பிக்கு. அந்த பாட்டு பாருங்க, ரொம்ப 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 ஆழ்ந்த கருத்து. தார்க்கு மாலை சூடி கொள்வதற்கு இளம், நான் இளையவனாக போயிட்டேன், அப்போ தகுதியானவன் அல்லேன், முதுமையானவன் அல்லேன், மூத்தவன் அல்லேன், இளமையானவனா இருக்கேன், அதனால எனக்கு அதுக்கு யோக்கியத்தை இல்லைன்னு சொல்லிட்டு தம்பிக்கு. அப்படி அந்த தம்பி வந்திருக்கான். இப்ப ராமனுக்கு ஆசை, தான் ஆழ்வதை விட பரதன் பட்டாபிஷேகம் பண்ணின்ற ஆண்டா ராமனுக்கே சந்தோஷம்தான். ஆனா ஒரு விளக்கம் பார்த்தோம், ஆனா மக்கள் பரதனை பத்தி தப்பா பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை விட ராமன் இன்னொன்னு யோசிச்சான், அதை கூட ராமன் ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம், ஏதோ ஒண்ணு பண்ணலாம். ஆனா பரதன் உண்மையான பக்தியோடு வந்திருக்கான். அவன் தலையில கிரீடத்தை வச்சு பட்டாபிஷேகம் பண்ணுன்னு சொன்னா அத பரதனே ஒத்துக்க மாட்டானே. பரதன் எதை கிரீடமாக கொடுத்தால் மகிழ்வான்னு யோசித்தானா ராமன். எந்த ராஜ்யம்னா, இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ராஜ்யம் என்ன தெரியுமா? பெருமாளுடைய அந்த பாதுகைகளை தலைமையில வச்சுண்டு, இதுதான் எனக்கு கிரீடம், இதற்கு நான் சேவகன், என்னைக்கும் கைங்கரியம் பண்ண போறேன்னு பண்ணா, அந்த கைங்கரிய சாம்ராஜ்யத்தை போன்ற சிறந்த சாம்ராஜ்யம் லோகத்துல கிடையாது. உண்மையாக ராஜான்னு யார சொல்லிக்கணும்னா, கைங்கரியத்தை யார் சிறப்போடு பண்றாரோ அவர் தான் கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தி. ராமன் பார்த்தானா, சரிடா புரிஞ்சு போச்சு, வெற்றரசு உனக்கு வேண்டாம், வீட்டரசையே தருகிறேன். வீட்டரசுன்னா மோட்சானுபவம். வைகுண்டம் போய் என்ன பண்ண போறோம்? பெருமாளுக்கு கைங்கரியம் இடைவிடாது பண்ண போறோம். இங்கேயே கொடுத்துட்டா போச்சு. லௌகிக ராஜ்யத்துக்கு தகுதி இல்லைன்னு சொன்ன தம்பிக்கு கைங்கரியம்ன்ற ராஜ்யத்துக்கு நீ தகுதியானவன் தானே, அதை வச்சுக்கோன்னு கொடுத்து பாதுகையை கொடுத்து நிரந்தரமா தனக்கு கைங்கரியம் பண்ண வச்சானே. இது எங்க இருக்கு? காளியனை ஓகே ஓகே திருவடி பதிச்சாச்சு, நீ எங்கேயோ போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அந்த தம்பிக்கு நிரந்தரமாக தனக்கு பணிவிடைகள் கைங்கரியம் செய்ய பாக்கியத்தை கொடுத்து, இன்று வரை பக்தன்னா எப்படி இருக்கணும்னா, பாதுகா சகஸ்திரத்துல சுவாமி தேசிகன் பாடுறார், இந்த உலகத்திலேயே ராமனின் பாதுகையின் பெருமை உலகத்துக்கு தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு பரதன் தான் காரணம். அந்த பக்தர்களுக்கு முதல் உதாரணமாக இருக்கும் பரதனை வணங்குகிறேன்கிறார். அப்ப பரதனுக்கு ராமன் பண்ணது எவ்வளவு பெரிய அனுகிரகம், நீ காளியனோட எல்லாம் ஒப்பிடவே கூடாது. அதனால லௌகிக ராஜ்யம் வேண்டாம் என்று வந்த தார்க்கிழன் தம்பிக்கு கைங்கரிய சாம்ராஜ்யமாகிய அரசை கொடுத்தவன் ராமன். அதனால கண்ணனை விட ராமன் தான் மேல.